என்னது 19 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில வச்சு பாத்தியா? இப்போ என் பொண்ணை கூட்டு போல வந்தியா? என் பொண்ணு அறுவாலை எடுத்துட்டு வரேங்க. எடுத்துட்டு வாடி சீக்கிரம். சார் ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? ஏய் எந்திரா. சார் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? மாரிமுத்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் நீங்க. நான் யாருன்னு தெரியுமா? இருடா உன்ன. சார் மரியாதை பேசுங்க சார். ஏய் நீ முதல்ல மரியாதை எந்திரி. புரோக்கர் சொல்லி என் பொண்ணு பாக்குறதா இருந்துச்சு. மாப்பிள்ளை தான் வந்திருக்காரு, உள்ள கூப்பிட்டு உட்காரச்சா? ஏதோ பேசுற நீ. உள்ள வரும்போதே தெளிவா கேட்டுட்டு வர மாட்டா? நல்ல வேலை என் பொண்ணு உன் கண்ணுல காட்டல. என் பொண்ணை பாத்துட்டு இந்த பதில் சொல்லிதினா உன் கண்ணை நோண்டி காக்காக்கு போட்டுருப்பேன். அருவா எடுத்துட்டு சீக்கிரம் வாடிங்க சார். என் பொண்ணு வாடி. ஐயோ மாரிமுத்து சார். ஏய் மாரிசாமி அவனை மடக்கு. ரொம்ப ஆசையா இருந்த அத்தை, ஆனா நான் நினைச்சது நடக்கல. கவலைப்படாத சுச்சி, நல்லதே நடக்கும். கூடி சீக்கிரம் நமக்கு அவங்க கிடைச்சிடுவாங்க. அம்மா போன வேலை என்னாச்சுமா? நாங்க தேடி போன துளசி அந்த துளசி இல்ல. ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? என்னம்மா? நாங்க தேடி போனது நம்ம வசுந்தராவோட வீடுடா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, அவங்க அம்மா பேரும் துளசி தான். அப்போ வீரையா காட்டுனது? அது அவங்கதான். ஆனா நாம தேடுற துளசி அவங்க இல்ல. நான் எப்ப அவங்கள பார்க்க போறேன்னு தெரியல. மனசு ஏக்கமா இருக்கு. மேடம், எங்க வீட்டுக்கு போனீங்க போல இருக்கு. ஆமா வசுந்தரா, உனக்கு எப்படி தெரியும்? அப்பா ஃபோன் பண்ணாங்க. ஓ, துளசிய தேடி போனோம். கடைசியில பார்த்தா அது உங்க வீடு. உங்க அம்மா பேரும் துளசி போல இருக்கு. உங்க அம்மா அப்பாவை பார்த்ததுல மனசை தேத்திக்கிட்டோம். நீ தேடி போன விஷயம் என்னாச்சு? நல்லபடியா முடிஞ்சுதா? இல்ல மேடம், அதையும் கேக்குறீங்க. ஏம்மா? ஏமா வசு, நான் ஒரு ஃபேமிலிய தேடுறேன், அவன் மிஸ் பண்ண ஒரு ஃப்ரெண்ட தேடுறான். யோசிச்சு பார்த்தா 2 பேருமே தேடுறோம். எப்படிதான் கண்டுபிடிக்க போறோம்னு தெரியல. வரப்போ அதுதான் மேடம் நானும் யோசிச்சுட்டு வந்தேன். ஒரு ஐடியா தோணுச்சு மேடம். சொல்லுமா. JKR ஃபேமிலி சார்பா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க லிஸ்ட்ல இருக்கிறவங்க, எங்க லிஸ்ட்ல இருக்கிறவங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுவோம். ஒரு கெட் டுகெதர் மாதிரி நடத்துவோம். அதுல கலந்துக்கிற எல்லாருக்கும் பரிசு இருக்குன்னு இன்விடேஷன்ல போடுவோம். நிச்சயம் எல்லாரும் வருவாங்க. ஹேய் சூப்பர் ஐடியா பப்பி. நல்ல ஐடியா. இப்ப எல்லாரும் வந்தாலும் நம்ம தேர்றவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு சார். எந்த சூழ்நிலையில நீங்க அவங்கள பாத்தீங்களோ அதே சூழ்நிலைய நினைவூட்டுற மாதிரி டிராமா ஒண்ணு போடுவோம். உங்களுக்கு ஒரு டிராமா, இவங்களுக்கு ஒரு டிராமா. அத பாக்குறப்போ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பழைய ஞாபகம் வந்துரும். இதே மாதிரி உங்க லைஃப்லயும் நடந்திருந்தா அத ஸ்டேஜ்ல ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா அவங்க மேடை வரைக்கும் வந்துருவாங்க. உதாரணத்துக்கு அர்ஜுன் சார், நல்லா யோசிங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு gift கொடுத்தான்னு சொன்னீங்கல்ல, அதே கான்செப்டா வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபீல் பண்ணி ரிமெம்பர் பண்றவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சூப்பர் ஐடியா, சூப்பர் பப்பி. நல்ல ஐடியா தாம்மா. எனக்கு என்ன மாதிரி டிராமா வேணும்னு நான் உனக்கு சொல்றேன். அத்தை, இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை நீயே பண்ணு வசுந்தரா. உத்தமன், வசுந்தராக்கு வேண்டியதை செஞ்சு கொடுங்க. கலக்கல மேடம், கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, மொத்தமா இவ நமக்கு பால் ஊத்திருவா போல இருக்கே. ஆண்டி, இதுக்கு நிறைய செலவாகும். வேற எந்த ஐடியாவும் இல்லையா? சிம்பிளா ஏதாவது செய்யலாம். ஏய், ஒரு நல்ல ஐடியா சொல்லிருக்கா. இங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நீ ஏன் தடுக்குற? ஏய் புல்புல், சி ஷட் அப். எதுக்கு எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிற? சும்மா இருக்க மாட்டியா? எனக்கு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பமும் அந்த பொண்ணு யாருன்னு தெரியணும். அதுக்காக நான் எவ்வளவு வேணும்னாலும் செலவு பண்ணுவேன். வசுந்தரா, நீ ஏற்பாடு பண்ணுமா. வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து முறையா ஒரு நல்ல ஐடியா கொடுத்திருக்க. இது சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஓகே. ஆனா உன் மனசுல சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா உனக்கு உன் வேலை போயிடுமோன்னு பயம். நான் இருக்கிற இடத்துக்கு விசுவாசமா இருப்பேன். இப்போ உங்களுக்கு விசுவாசமா நான் இருக்கேன். தட்ஸ் ஆல். முடியல.
எங்க இருந்து வந்து தொலைச்சான்னு தெரியல. புதுசு புதுசா ஐடியாவை கொடுக்கறா. ஊரை கூட்டி ஃபங்க்ஷனை நடத்துறாளாம். அவளுக்கு எல்லாரும் ஜால்ரா அடிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் இவகிட்ட தோத்து போய்கிட்டே இருக்கேன். ஆனா இந்த தடவை விடவே கூடாது. சொல்லு நக்ஷத்ரா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். என்ன மேட்டர்? இது ரொம்ப முக்கியமான மேட்டர். போன்ல வேணாம். ஓகே. நான் அப்புறமா போன்ல சொல்றேன். அங்க மீட் பண்ணலாம். அர்ஜுன் சார் இதுல காட்டுற ஆர்வத்தை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை அவரை தேடுற ஃப்ரெண்ட் இந்த ஃபங்க்ஷன்ல கிடைச்சிட்டா எங்களோட ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டையும் நான் அமல்படுத்தி ஆகணும். வேலையை விட்டு நான் போகணும். சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ சுசித்ரா மேடம் பார்த்து அசந்து போற மாதிரி ஒரு இன்விடேஷனை சூப்பரா ரெடி பண்ணணும். சார் சொல்லுங்க சார். ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். இன்விடேஷன் எப்படி பண்ணலாம் தான் நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அக்ரிமெண்ட் ஞாபகம் இருக்குல்ல? அதை ஞாபகப்படுத்த தான் இங்க வந்தீங்களா? சி 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 அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க சார். எனக்கு ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா ஒரு லெட்டர் எழுது. என்ன லெட்டர்? என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்ல, அவளுக்கு கொடுக்கிறதுக்கு. அத நான் எப்படி சார் எழுதுறது? நீங்க எழுதுனா தானே உங்க மனசுல இருக்கிறத சொல்ல முடியும். கரெக்டா, பட் ஆனா எனக்கு என்னமோ நீயே தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் யூ see இந்த ஃபங்க்ஷனோட ஐடியால நீ கொடுத்தியா, so I was very impressed. so அதனால நீ எழுதுனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி சார்? நான் சொல்றேன். ஓகே, இப்போ ஒரு பொண்ணு வந்து உன் உயிரை காப்பாத்துறா. உன்னுடைய லைஃபுக்கே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாவும் இருக்கா. அவளை பல வருஷமா நீ மீட் பண்ணல. சோ ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா? அந்த ஃபீலை வச்சு கொஞ்சம் எழுத. என்ன யோசிக்கிற வசு? என்னடா இவன் லெட்டர் கொடுக்கற வரைக்கும் வந்துட்டானே, கன்ஃபார்மா அவன் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிருவானோ, நம்ம வேலை போயிடுமோன்னு யோசிக்கிறியா? இல்ல சார், அத பத்தியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என் உழைப்பு மேலேயும் கடவுள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை அதிகம். நான் நினைச்சது உங்களை பத்தி தான் சார். என்ன பத்தியா? என்ன நினைச்ச? லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட்ல சில சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் இப்போ உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம் சார். உங்க ஃப்ரெண்ட நீங்க பாக்குற நேரம் உங்களுக்கு பொறுப்பெல்லாம் வந்து சின்ன மேடத்தோட ஆசை, அவங்களோட எதிர்பார்ப்பு இதெல்லாம் நீங்க நிறைவேற்றினீங்கன்னா நான் எங்க இருந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன் சார். வசு, பேசுறத கம்மி பண்ணு வசு. லெட்டர் எப்ப கிடைக்கணும் மட்டும் சொல்லு. இது என்ன பார்ட்டியா? நினைச்ச உடனே ரெடி பண்றதுக்கு இதை யோசிச்சு செய்ய வேண்டிய வேலை சார். அதுவும் உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு எவ்வளவு முக்கியம். நீங்க எழுதுற லெட்டர் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாமா? அதனால நான் எழுதிட்டு சொல்றேன். ஓகே. ஹே நக்ஷத்ரா, அவ்வளவு அர்ஜென்ட்டா என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துட்ட. என்ன விஷயம்? நான் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் நடக்குது. JKR ஃபேமிலி சார்பா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவோம். சூப்பர் ஐடியா. ஃபங்க்ஷன்ல நடக்க போற அந்த டிராமாவை வசுந்தரா பார்த்துட்டா அவ்வளவுதான். ஆண்டி தேடுற குடும்பத்து பொண்ணு அவதான்னு அவளுக்கு தெரிஞ்சிரும். உடனே அவ வந்து ப்ரூவ் பண்ணிடுவா. அப்புறம் அர்ஜுன் மாமாக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. புரியுது. இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்ற? அந்த டிராமாவை வசுந்தரா பார்க்கவே கூடாது. அது உன் பொறுப்பு. அப்புறம் அர்ஜுன் மாமாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு நீதானு மாமாவை நம்ப வைக்க போற. எப்படி? இதெல்லாம் எனக்கு புரியல நக்ஷத்ரா. ஏன்னா ஏற்கனவே ஃபார்ம் ஹவுஸ் மேட்டர்ல போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போற மாதிரி ஆயிடுச்சு. இந்த தடவை அந்த மாதிரி நடக்காது. உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே புரியும். சரி, ஓகே. நான் எப்படி ஃபங்க்ஷன் நடக்கிற ஆடிட்டோரியத்துக்கு வர்றது? ஃபங்க்ஷனோட இன்விடேஷன் வந்ததும் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ. எக்காரணத்து கொண்டும் வசுந்தரா அந்த டிராமாவை பார்க்கவே கூடாது. ஓகே, விடு.
நீ கவலையே படாத நட்சத்திரா. என்னை இந்த நிலைக்கு ஆளாக்குன அந்த வசுந்தராவை நான் பழிக்கு பழி வாங்காம விடமாட்டேன். சார் இது எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டீங்களே. உங்க ஃப்ரெண்டுக்கு நான் எப்படி சார் லெட்டர் எழுதுறது? சாப்பிட்டியம்மா? சாப்பிட்டேன்ப்பா. சார் என்ன சார் பார்க்குறீங்க? ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவான நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்தாங்க. யாருக்கு சார்? என் ஃப்ரெண்டுக்கு. பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா? சார் சாரி செக்ஷனுக்கு வந்திருக்கேன். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் சார். சார் தனியாக வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்களே, உண்மையிலேயே நீங்கள் கிரேட் சார். தனியாக இல்லை சார், தவமாக இருந்து எடுங்க. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எத்தனை வயசு சார் இருக்கும்? சார் நான் பார்க்கும்போது ஒரு 8 வயசு இருக்கும் சார். ஒரு 19 வருஷம் போயிடுச்சு. ப்ராபப்ளி ஒரு 26, 27. ஆனஸ்ட்டாக சொல்லவா, குண்டா ஒல்லியா கருப்பா சிவப்பா தெரியாது சார். கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது பொண்ணை நினச்சி பார்த்து சொல்லுங்களேன், அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்து தரேன். குட் ஐடியா, யோசிக்கிறேன் இருங்க. சார் வராங்களா? அதெல்லாம் வரல சார். நான் சொல்ற மாதிரி எடுங்க. நல்ல எக்ஸ்பென்சிவா அழகா கார்ஜியஸா எடுங்க. வாவ், நல்லாவே இல்லை. வேற எடுங்க. வேற இந்த சாரியை பாருங்க சார். இது எல்லாமே வெறும் சாரியா இருக்கு. ஏதாவது கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ஸா தரீங்களா ப்ளீஸ்? மூர்த்தி,
அந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வாங்க. இது இப்போதான் லேட்டஸ்டா வந்தது சார். இதை பாருங்க சார். பா செம்மையா இருக்கு சார். இதை ஒரு வாட்டி அப்படி வச்சு காமிங்களேன். ஓகே சார். வாவ் சூப்பர் சார். இதையே பேக் பண்ணுங்க. ஓகே சார். சார் இது எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்க்கான ரெனியூவல் பேப்பர் சார். இதுல சைன் போடுங்க. அம்மா மேடம் இன்விடேஷன் ரெடி. உத்தமன், அம்மா இந்த இன்விடேஷனை எல்லாருக்கும் அனுப்புங்க. சரிங்கம்மா. அப்புறம் வசுந்தரா, மேடம், நீ அவனோட ஃப்ரெண்டை தேடுறதுக்காக ஒரு லிஸ்ட் வச்சிருக்கல, அதுல இருக்கிற எல்லாருக்கும் அனுப்பிடு. ஒருத்தரும் மிஸ் ஆக கூடாது. அத்தை, ப்ரோக்ராம்ல கலந்துக்கிற எல்லாருக்கும் பரிசுன்னு போட்டிருக்கோம். அதனால எல்லாரும் கலந்துக்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்விடேஷன் இருக்கிறவங்கள அலோவ் பண்ணணும். உத்தமன், எவ்வளவு இன்விடேஷன்ஸ் அடிச்சிங்களோ அவ்வளோ கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருங்க. என்னென்ன கிஃப்ட்ஸ் வாங்கலான்னு வசுந்தரா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. சரிங்கம்மா. அத்தை, ஃபங்க்ஷனுக்கு ஐடியா கொடுத்ததுல இருந்து எல்லா வேலையும் முன்னாடி நின்னு செய்யறது வசுந்தரா தான். அதனால முதல் இன்விடேஷன் அவளுக்கு தான். வசுந்தரா, இங்க வாமா. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துரு. குடும்பத்தோட வரணும், சரியா? பப்பிமா, சொல்லு அச்சோ. யூ நோ ஒன் திங், நாளைக்கு ஃபங்க்ஷன்ல நான் கண்டுபிடிக்க போற பொண்ணுக்கு நான் ஆல்ரெடி ட்ரெஸ் சேர்த்து வச்சிட்டேன். ஓ, நீ அவ்வளவு தூரம் போயிட்டியா? ஃப்ரெண்ட தேடுறதுல ரொம்ப தீவிரமா இருக்க போல இருக்கு. யூ வாண்ட் டு see it? பேபி எப்படி இருக்கு? செம்மன அட்டகாசமா இருக்கு. எப்படின்னு ஆளைய பார்க்காம ட்ரெஸ் செலக்ட் பண்றீங்க? தம்பி, பெரிய தம்பிக்கு இதெல்லாம் புதுசா என்ன? இல்ல, தம்பி எத்தனை தடவை ட்ரெஸ் எடுத்திருப்பாரு அப்படின்னு நல்ல அர்த்தத்துல தான் சொன்னேன். ஆனந்த், உத்தமன், இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். எல்லா ஏற்பாடும் பக்காவா இருக்கணும். சரிம்மா. நான் தேடுற அந்த ஃபேமிலியை கண்டுபிடிச்சே தீரணும். கலக்கிரலாம் மேடம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஹேய், நான் ஒரு லெட்டர் சொன்னேன், எழுதிட்டியா? எழுதிட்டேன். குட். ஹேய், ரூமுக்கு வா. அத்தை, அர்ஜுன் கிட்ட நல்ல சேஞ்சஸ் வந்திருக்குல்ல? முகம் தெரியாத பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது வரைக்கும் வந்திருக்கான். அந்த பொண்ணு மட்டும் கிடைச்சா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பான். லெட்டர் எடுத்து படி.